இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இங்கே தாவீது கர்த்தரை நோக்கி இந்த வார்த்தையை சொல்கிறார். கர்த்தர் தான் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கு அவர் தான். என் சுதந்திரத்தை தேவன் காப்பாற்றி வருகிறார். இன்றைக்கி தேவன் நமக்கும் அவர்தான் நம் பாத்திரத்தின் பங்கு. நமக்கு தேவன் அருளிய சுதந்திரத்தை தேவன் நமக்காகவும் காப்பாற்றி வருகிறார் இல்லையா? நம் பின்வரும் சந்ததிக்கு அந்த பங்கை தேவன் வைக்கிறார் இல்லையா? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னே அடுத்த வசனத்தில் தாவீது சொல்கிறார். அப்போ நேர்த்தியான இடங்களில் எல்லாம் தாவீதுக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை பங்கை வைத்திருந்தார் இல்லையா? அவர் சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகே தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் அந்த அரசவையில் அவர் ராஜாவாய் அமர்வதற்கு பல ஆண்டுகள் போச்சு. ஆனாலும் கர்த்தர் அவருடைய சுதந்திர பாகத்தை பாதுகாத்து வந்தார். சவுல் மறைந்த பிறகு தாவீது இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக இருந்தார் பார்க்குறோம். 40 வருஷம் அவர் ஆட்சி செய்தார்னு பார்க்குறோம். அதனால் கர்த்தர் மேலே அவர் நம்பிக்கை வைக்கிறார். அதுதான் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குன்னே சொல்கிறாரு. சங்கீதம் 73:26 பார்க்குறோம். என் மாம்சமும் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாக இருக்கிறார்னு சொல்கிறார். அதாவது அவருடைய தாவீதுடைய எதிரிகள், சத்துருக்கள் அவரை துரத்தும் போதெல்லாம் அவர் ஜீவனை காப்பாற்றி கொள்ள அவர் காடு குகை மேடுன்னு எல்லா இலையிலையும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா? அப்போல்லாம் அவர் என்ன சொல்கிறார்? என் மாம்சம் இருதயம் கூட மாண்டு போகுது, ஆனால் என் தேவன் தான் என்றென்றைக்கும் நான் தங்குகிற கண்மலையாக இருக்கிறார், என் பங்கு அவர் தான் சொல்லி தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தாவே நோக்கி கூப்பிடுகிற நீரே என் அடைக்கலம், இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் என் பங்குமா இருக்கிறீர்னே சங்கீதம் 142:5 சொல்கிறார். கர்த்தர் என் பங்கு, என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன்னு எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் அதிகாரத்தை எழுதும்போது சொல்கிறார். கர்த்தர் தான் என் பங்கு, என் ஆத்துமா சொல்லும். இன்றைக்கி நம்முடைய ஆத்துமாவும் என்ன சொல்லணும்? கர்த்தர் தான் நமக்கு பங்கு. இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரே நம் பாத்திரத்தின் பங்காக இருக்கணும். எப்படி குமாரன் தேவனை விசுவாசித்தார் இல்லையா? அவர் மரிக்கிற தருவாயில் இருக்கும்போது கூட அவர் கெத்செமனே தோட்டத்தில் 3 முறை போய் ரத்த கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் நீங்க வேண்டுமானால் இதை நீக்கி போடுங்கப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் அவர் கேட்குறாருன்னு பார்க்குறோம். அப்போ தேவன் தான் தன் பாத்திரத்தின் பங்கு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து அந்த விண்ணப்பத்தை வைக்கிறத பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 23:5 சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இது தாவீதுனுடைய சங்கீதம் இல்லையா? இது நமக்கு ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அப்போ இன்றைக்கும் நமக்கும் தேவன் சத்துருக்களுக்கு எதிராக பாங்காய் ஒரு பந்தியை நமக்கும் வைப்பார். நம் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம் பாத்திரம் நம்மை முழுமையாக அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவார். அவர் தான் நம் பாத்திரத்தின் பங்கு. சங்கீதம் 119:57 பார்க்குறோம். கர்த்தாவே நீர் என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். தாவீது கர்த்தர் தான் பாத்திரத்தின் பங்கு அறிந்திருந்தனால அவருடைய வசனத்தை அவர் கை கொள்ளுகிறார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம்னு உபாகமம் 32:9 பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தான் அவருடைய ஜனங்கள், அவர்களுக்கு அவர்தான் பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், யாக்கோபுக்கு தன்னுடைய சுதந்திரம் எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் தேவன் இல்லையா? அதுதான் யாக்கோபுடைய சுதந்திர வீதமாய் பங்காய் தேவன் அவர்களுக்கு இருந்தார்னு பார்க்குறோம். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாய் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என ஆணையிட்டார். யாருக்கு? தாவீதுக்கு. சங்கீதம் 89:4 பார்க்குறோம். தாவீதுக்கு பிறகு அவர் சந்ததி என்றென்றும் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள்னு சொல்லி தேவன் அவருக்கு வாக்குரைத்தார். யாக்கோபின் பங்காக இருக்கிறவர் யாரு? நம் கர்த்தர் யாக்கோபின் பங்காக இருக்கிறார் இல்லையா? அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம்னு எரேமியா 10:16 பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சுதந்திர வீதத்தை கொடுத்திருக்கிறார். அவர்தான் அவர்களுக்கு பாத்திரத்தின் பங்கு இல்லையா? சுதந்திரமான கோத்திரமாய் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டார்.
அவர்களுக்கு தான் எதெல்லாம் கொடுக்க சித்தமாக இருந்தாரோ அந்த பங்கு அவர்களுக்கு கொடுத்தார்னு பார்க்குறோம். அதனால இன்னைக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு இருக்கிறார், கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அதனால் நம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்னாலும் தொழுது கொள்ளும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திர விதத்தையும் பங்கையும் தேவன் நமக்கு அருளுவார். ஏன்னா சங்கீதம் 116:13 அப்படி சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 9:4 பார்க்குறோம், நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நித்திய நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நீதியும் நியாயத்தையும் உடையவர். அவர் நீதியின் செங்கோலை வலக்கரத்திலே உடையவர் இல்லையா? அவர் நித்திய நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறதுனால இன்னைக்கு இந்த உலகத்திலையும் உங்களுக்கு தான் அவர் சுதந்திர வீதம், அவர் தான் உங்கள் பாத்திரத்தின் பங்கு என்பதை விசுவாசிங்க. அன்னைக்கு தாவீது இதை தான் அவர் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 5:1 பார்க்குறோம், இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளி இருக்கிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வல்லமையுள்ள கரத்தினாலே பிதாவாகிய தேவன் குமாரனை உயர்த்தினார்னு பார்க்குறோம் இல்லையா? அவர் இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனா அவர் வீற்றிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:25 எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது தேவன். இன்னைக்கும் நமக்கும் விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர் பாதப்படி ஆக்கி போட்டு நம்முடைய சுதந்திர வீதத்தை நமக்கு தேவன் அருளுவார். என்ன நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகமத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராதுன்னே சங்கீதம் 125:3 பார்க்குறோம். நீதிமானுக்கு விரோதமாக எந்த அநியாயமும் கை நீட்ட முடியாது. எந்த கொடுங்கோல், அதாவது இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் அவர்களுடைய கொடுங்கோல் கூட நீதிமான்களுடைய சுதந்திரத்து மேலே நிலைநிறுத்த விட மாட்டாராம். ஏன்னா அவருடைய பிள்ளைகளின் சுதந்திரத்து மேலே எந்த அந்நியரையோ துன்மார்க்கரையோ ஆளுகிறவர்களையோ தேவன் கை போட என்னைக்கும் விட மாட்டார். ஆனால் துன்மார்க்கர்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க சுதந்திரம் சங்கீதம் 11:6 பார்க்குறோம், துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவாராம். அவங்களுக்குன்னு தேவன் கண்ணிகளையும் அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பையும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்காக இருக்கும்னு சொல்கிறார். அப்போ துன்மார்க்கர்களுக்கு தேவன் இப்படியாக தான் பங்கு வைக்கிறார். இன்றைக்கி அவங்க மத்தியில் நல்லா இருக்கிறது போல் தெரியலாம், துன்மார்க்கன் செழித்து ஓங்குவது போல தெரியல. ஆனால் அவங்களுடைய பாத்திரத்தின் பங்கு என்னவா? அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பை தான் அவங்க குடிப்பாங்கன்னே சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றைக்கும் குறித்து கவலைப்படாமல் கர்த்தர் நமக்கு அருளின அவருடைய கிருபா வரங்களை பற்றி கொண்டு எபேசியர் 5:15 சொன்னது போல நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடக்காமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொண்டு நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. நீங்கள் மதியற்றவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படுங்க. துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதீங்க. அப்படி கொல்லும்போது உங்களுடைய சரீரம் தேவன் தங்கும் பாத்திரம், தேவன் தங்கும் ஆலயமாகிய உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்து போடக்கூடாது இல்லையா? அதனால் துன்மார்க்கர்களுடைய மதிபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் நிரப்பி சங்கீதத்தினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் புத்தி சொல்லுங்கள். இருதயத்தில் கர்த்தரை என்னாலும் கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருங்க. அப்போ தேவன் உங்கள் பாத்திரத்தின் பங்காக இருந்து உங்களை தேவன் நிரப்புவார். வேதாகமத்தில் யார் யாரெல்லாம் சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொண்டாங்க? யோபுவுடைய 10 பிள்ளைகளில் 7 குமாரர்கள் இல்லையா, 3 குமாரத்திகள். அந்த 7 சகோதரர்கள் மத்தியில் 3 குமாரத்திகளுக்கும் யோபு சுதந்திர வீதத்தை வைத்தார். அவர்களுக்கு எப்படி எல்லா சுதந்திரமும் இருக்கோ அதே போல் தன் குமாரத்திகளுக்கும் சுதந்திரம் கொடுத்தார். அதே போல் உபாகமத்தில் பார்க்குறோம், காத் என்பவனுக்கு அந்த கோத்திரத்தானுக்கு விஸ்தாரமான இடத்தை தேவன் கொடுக்கிறார். அவன் சிங்கத்தை போல தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். அவன் தனக்குள்ள முதலிடத்தை பார்த்து கொள்வான். நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாய் அவனிடத்துல இருந்ததுன்னு பார்க்குறோம். காத்துக்கு தேவன் ஒரு சுதந்திர வீதத்தை கொடுத்தார். அதே போல் நம்ம வேதாகமத்தில் அநேகர் அந்த சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு பாத்திரத்தின் பங்கும் சுதந்திர வீதமாக இருக்கிறார். அந்த சுதந்திரத்தை அவர் என்னாலும் காத்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்து ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்கள். ஆமீன்.